இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று அதிகாலையிலேயே தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. மேலுமாக இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் உமக்கு தரக்கூடிய நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு யாரெல்லாம் இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இன்று மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி தந்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக, ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனில் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கின்றார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால் தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். மது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும்.
பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி என்னும் முறைமையான பலிகளை விரும்புவீர். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். நற்செய்திக்கு முன்வசனம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சார் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம் பார்த்த இந்த நற்செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய நற்செய்தி. என்னுடைய கடவுள் தான் பெரிய கடவுள், உன்னுடைய கடவுள் அல்ல பெரிய கடவுள் அப்படின்னு கடவுளை வச்சு விவாதிக்கக்கூடிய சமூகத்தில், இந்த உலகத்தில் நல்லதொரு பதிலாக யார் உண்மையான கடவுள் பக்தன் அப்படி என்கின்ற உண்மையான பதிலை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த நற்செய்தி மூலமாக நமக்கு கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல யாரு உண்மையான பக்தன் அப்படின்னு சொன்னா, தான் எந்த மதத்துல இருக்கிறானோ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் மூலமாக அடையக்கூடிய கடவுள், அந்த கடவுள் யாராக இருந்தாலும் அந்த கடவுள் மாத்திரம்தான் உண்மையான கடவுள். மற்ற கடவுள் எல்லாம் கடவுளை இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற கடவுள் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களை புறந்தள்ளி நடக்கின்றவன் உண்மையான பக்தன் கிடையாது. நான் கத்தோலிக்கனாக இருக்கின்றபடியினால் கத்தோலிக்க மறையை தழுவி கத்தோலிக்கர்களுக்கே உரிய கடவுளாக இருக்கக்கூடிய யாவே என்கின்ற கடவுளை எனக்கு அறிமுகப்படுத்திய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை, அவர் எனக்காக சிலுவை மரம் ஏறி எனக்காக பலியாகி என்னை மீட்டு கொண்டதை நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு திருச்சபை வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது. ஆகவே அவர் என்னை நல்வழிப்படுத்தி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய ஆயனாக இருக்கிறார். என்னை மெய்யான தெய்வம் ஆகிய யாவே என்கின்ற தெய்வம், கடவுள், எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்ல போனால் இறைவன்,
கடவுள், தெய்வம். இந்த தெய்வத்திற்கு என்னை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுளின் குமாரன். மெய்யான கடவுளின் குமாரன் என்னை கடவுளை நோக்கி வழி நடத்துகின்றார். கடவுளின் குமாரன் அப்படின்னு சொன்னா அவர் கடவுள் கிடையாதா? அவர்தான் கடவுள். ஏன்னா கடவுள் திருத்துவமாக இருக்கின்றார், தந்தையாக இருக்கின்றார், மகனாக இருக்கின்றார், தூய ஆவியாக இருக்கின்றார். ஆக கடவுள் மூவராக இருக்கிறார், ஆனால் ஒரே வடிவில் இருக்கின்றார். ஆகவே அன்பின் உள்ளங்களே, இது நான் கத்தோலிக்க மறையை தழுவுகின்றபடியினால் என்னுடைய படிப்பினை, இது திருச்சபையிலிருந்து எனக்கு கிடைத்த படிப்பினை. இதை வைத்துக்கொண்டு ஏனைய மதங்களை பார்த்து இந்த மதங்களின் கொள்கைகள் தப்பான கொள்கைகள், இதெல்லாம் உண்மையான கடவுள் கொள்கைகளே கிடையாது அப்படின்னு நான் பிரசங்கிப்பேனாக இருந்தால், உண்மையில் நான் அங்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆழமான ஒரு படிப்பினையை பிராக்டிஸ் பண்ண மறுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த படிப்பினை என்ன தெரியுமா? அடுத்தவனை காயப்படுத்தக்கூடாது. என்னுடைய மதம் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனது மதத்தை நான் தாக்கி பேசுவேனாக இருந்தால் அவனை அங்கு காயப்படுத்துகிறேன். அங்கே நான் அவனை காயப்படுத்தி விட்டு என்னதான் பலிப்பீடத்துக்கு வந்து பலியொப்பு கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த பலியை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஏன்னா நான் பிரியப்படுவது இரக்கத்தையே. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது நீங்க தான் சரி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவதிலும் பார்க்க, விட்டு கொடுத்து விட்டு அவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லி போய் பாருங்க. அங்கே நீங்க தோற்று போனாலும் உங்களது உறவு ஜெயிச்சு நிற்கும் அப்படின்னு. இயேசு ஆண்டவர் எந்த ஒரு உறவும் தோற்று போகணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்குள்ள நம்ம அனுப்பி வைக்கல. நாம உறவுகளை முறிப்பதற்காக அல்ல, முறிந்து போன உறவுகளை பாலமாக இருந்து நேசக்கரம் கோர்த்து ஒன்றாக சேர்ப்பதற்காகத்தான் இங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்க கூடாது, அப்படின்னா எல்லா மதமுமே சரிசமம் அப்படின்னா அதுக்கப்புறம் எதற்கு வேறு வேறு கடவுள் கொள்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அன்பின் உள்ளங்களே, நாம திருச்சபை மூலமாக பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அருட்சாதனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நாங்க என்ன பண்ணணும்? அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய வழியில நடக்கணும். மற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பின் பிரகாரம் அவர்கள் எந்தெந்த மதத்தில் இருக்கிறார்களோ அந்தந்த மதத்தின் பிரகாரம், அந்தந்த மதங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல படிப்பினைகளின் பிரகாரம் வாழுகிறார்கள். இயேசு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எல்லாருமே நல்வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. வத்திக்கான் சங்கம் 2வது தடவையாக கூடிய பொழுது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வத்திக்கான் சங்கம் 1வது தடவை கூடிய பொழுது ஒரு கருத்து இருந்தது. திருச்சபைக்குள் சேராமல் இருக்கின்ற பொழுது நம்மால் விடுதலையை காண முடியாது. இதை ரொம்ப சிம்பிளா சொன்னா இப்படி சொல்லலாம், outside the church there is no salvation. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம திருமுழுக்கு பெறல, நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு திருச்சபையில சேரல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மோட்சம் கிடையாது. இந்த திங்கிங் கிட்டத்தட்ட 400 வருஷ காலங்களாக இருந்து வந்து கொண்டு இருந்தது. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னா வத்திக்கான் சங்கம் 2வது நடைபெறும் வரை. வத்திக்கான் சங்கம் 2வது கூடுகின்ற வேளையில எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து அந்த கூட்டத்தின் போது யோசித்து பார்க்கிறாங்க. சரி, அவுட்சைட் த சர்ச் தேர் இஸ் நோ சால்வேஷன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல கத்தோலிக்கர்களை தவிர மற்றவர்களுக்கு விடுதலை கிடைக்காதா? மற்றவர்கள் ஆண்டவருடைய அன்பை சுவைக்க முடியாதா? அவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? அவர்கள் நரகத்துக்கு தான் போவாங்களா? கிடையாதே. ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ள நம்ம அனுப்புனது இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமாக அப்படியே எரிநரகத்துக்குள்ள போய் அங்கு கிடந்து அவஸ்தைப்படுவதற்கா? வாழும் போதே எவ்வளவோ அவஸ்தைப்படுறோம். இதெல்லாம் தாண்டி நாம போறப்போ, ஆண்டவர்கிட்ட போறப்போ அவர் 2 கரம் விரித்து நம்மை அழைத்து பரலோகத்தில் தானே அவர் வைத்துக்கொள்ள ஆசைப்படுவார். ஆகவே திருச்சபை யோசிக்குது. வத்திக்கான் சங்கம் 2வது கூடுகின்ற வேளையில சொன்ன காரியம் என்ன தெரியுமா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாங்கள் அவருடைய படிப்பினை பின்பற்றுகின்ற பொழுது, அதன் வழி வாழுகின்ற பொழுது நம் எல்லாருக்கும் விடுதலை. There will be salvation for those who follow the teaching of Jesus Christ. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைகளை தங்களது வாழ்க்கையில் கடைப்பிடிப்பார்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைனா என்ன? ரொம்ப சிம்பிள். அன்போடு வாழுவது, கடவுளுக்கு மதிப்பு, வணக்கம், அவருக்கு அன்பு செலுத்துவது, அதே அன்பை மற்றவர்களுக்கும் காண்பிப்பது. அன்பு, இரக்கம், நன்னயம், மன்னிப்பு, இவையெல்லாம் யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ எல்லாருமே பரலோகத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆகவே சொல்லுகிறேன், இந்த இடத்துல நாம் எல்லாரும் ஒரே தாயின் பிள்ளைகள். அன்னை மரியாள் நம்ம எல்லாருக்கும் தான் தாயாக கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அன்னை மரியாள் முன்னாடி ஒருத்தர் போய் நிற்கிற பொழுது அவர் பார்க்க மாட்டாங்க, இந்த பையன் இந்த பொண்ணு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்திருக்கிறாங்களா அல்லது பிற மதத்திலிருந்து வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி என்னை நோக்கி வந்திருக்கிறாங்க, அன்போடு வந்திருக்கிறாங்க, இரக்கத்தோடு செயல்பட்டு வந்திருக்கிறாங்க, மன்னிப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்க. நான் அணைத்துக் கொள்வேன், நான் அரவணைத்துக் கொள்வேன். ஆகவே உண்மையான பக்தன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய கடவுள் கொள்கை மாத்திரம்தான் பெரியது அப்படின்னு சொல்லி எண்ணிக்க மாட்டான். தன்னுடைய கடவுள் கொள்கை அதை மதித்து கொள்வான். அதே வேளையில் உண்மையான தெய்வத்தை நான் வணங்குகிறேன், என்னுடைய வணக்கம் உண்மையானது என்பதனை நான் உறுதிப்படுத்தும் விதமாக அடுத்தவர்களுடைய கடவுள் கொள்கைகளையும் நான் ஏற்றுக்கொண்டு மதித்து கொண்டு நடப்பேன் என்று வாழக்கூடியவர்கள்தான் உண்மையான பக்திமான்கள். ஆகவே அன்பின் உள்ளங்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் கடவுளின் சாயலில் தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். இங்கே தாழ்வானவர்கள் உயர்வானவர்கள் என்று கிடையாது. இரண்டு விதமானவர்கள் தான். ஒன்று ஆண்கள், மற்றையது பெண்கள். இந்த விதங்களை தவிர, இந்த வேறுபாட்டை தவிர வேறு எந்த வேறுபாடும் உலகத்தில் இறைவன் உருவாக்கவே இல்லை. ஆகவே உண்மையான கத்தோலிக்கர்களாக, உண்மையாக கடவுளின் பிரியமானவர்களாக வாழுகின்ற நாம் அவருடைய அன்பை ஒருபோதும் தப்பாக பயன்படுத்திவிடக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் அரவணைப்போம். அப்படி நாம் நேசித்து அரவணைத்து வாழுகின்ற பொழுது அதை காணக்கூடிய நம்முடைய பரம தந்தை நம்முடைய வாழ்க்கை மீதும் ஆசிரை கொடுப்பார். நாம் யாரையெல்லாம் அரவணைக்கின்றோமோ அவர்களது வாழ்க்கையும் ஆசிர்வதிப்பார். இப்படி ஒருவருக்கான ஆசிர்வாதங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இன்னைக்கு உலகத்துல சமாதானம் இன்றி தவிக்கின்றதே இந்த பூமி சமாதானத்தில் நிறைந்து, இந்த பூமி முழுவதுமாக சமாதானத்தின் உச்சத்தை தொட்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழும். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோ. ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் பொன்னென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உம்முடைய உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ மற்றும் எங்களது ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை: இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். நல்ல தெய்வம் கேட்ட மாத்திரத்திலேயே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை ஏறெடுத்து பறைசாற்றுவோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுவதாக. உம்முடைய ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே ஜெபத்தோடும் தபத்தோடும் பிறர் அன்பு பணிகளோடும் வாழும்படி நம்மை அழைக்கின்ற தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக. சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள்ள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எம் அத்தனை பேரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பிரியப்படுவதன்படி மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த தபசு காலத்திலே ஜெபத்தோடும் தபத்தோடும் பிறர் அன்பு பணியோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களில் வாழ்கிறார். அவர் உங்களில் வாழ்கிறார் என்பதனை அடுத்தவருக்கு பிரதிபலித்து வாழ்ந்து கொள்ளுங்கள். May God bless you. Have a good day.